இது உங்க அண்ணன் நினைச்சுக்கோங்க. இங்கேயே தங்கிடுங்க. 5 மணிக்கு ஆஃபீஸ் போயிடணும். ஏன் மேக்கப் என்ன ஆச்சு மாமி? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் விழுந்தது. பாத்திரம் விழுந்ததா சரியா? வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஏதாவது இருந்தா சொல்றேன். சொல்றாங்களா முதலியா? என் மேட்டு சொல்லி போயிடப்பா. ഓ ടെസ്റ്റ് ചെയ്യാന്നാ അല്ല അവിടെ പോകാനും പോകുന്നു. என்ன கொஞ்சம் தரேன் இல்லைங்க, கொஞ்சம் மடி ஆச்சாரம் தான் பார்த்தேன். அப்படியா? நான் ஏமா இதுல வெங்கடலட்சுமி யாருமா? இருக்காங்களா போயிட்டாங்களா? பழனியா எங்க வாங்க? ஜோசப் ஜுவல்லர்ஸ்ல வாங்க. நீங்க டாக்டர் இன்னும் கேட சைக்கிள் மாட்டேடா. உங்க வீடு எங்க? மாம்பழத்தை இருந்தா இப்ப 1/2 கிலோமீட்டர்ல மாடியில இருந்து கூப்பிடுதோ உடனே வந்து நிறுத்தா. முன்னாடி வேலை செஞ்ச இடத்துல இருந்து ஏன் இன்னொரு அது வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டா வரலாம். இப்படியும் அமெரிக்காவை கூப்பிட்டா இவருக்கு தமிழ்நாடு விட்டு போட்டு இஷ்டமே இல்லை. இங்கே இருக்கு ഇവിടെ കൊടുക്കുന്നു. ആളുടെ ഇൻട്രസ്റ്റഡ് ആൾക്കാരാണ്. ഓ ആളുടെ ഇൻട്രസ്റ്റ് ഓ ഓ പടക്കം എല്ലാരും ഓടി പോയി. നന്നായി കാണിക്കാൻ നോക്കിയിട്ടുണ്ടല്ലോ അത് ആ ഒരു ഫ്രെയിം. അതിന് ഒറിജിനാലിറ്റി ഇല്ല തീക്ക്. குழந்தைக்கு நெருப்பப்பட்டாக்கே அந்த கம்பெனி சுத்தி கீழே விடணும். அதை விட்டு தண்ணி சுத்தி பண்ண அப்படியே தொட்டிக்கா என்ன ஆகும்? போடலாம், தப்பு இல்லை. நீங்க பெரிய டாக்டரா? அண்ணா கூட தொட்டிக்கு ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். என்ன பண்ற நீ? சும்மா பேசிட்டு இருக்க. டாக்டர் போன் பண்றா. என்னாச்சு? டாக்டர் ஃபயர் என்ன சுத்தி விட்டு போன் பண்ணோம். எனக்கு என்ன போன் பண்ணீங்க? தொப்பியை தலையில மாட்டி வெறும் ஃபயர் இல்லை, ஃபயர் எக்ஸிட் ஆகி ஆம்புலன்ஸ் போன் பண்ணீங்களா? இங்கே அதுல டாக்டர் வயிற்று எரிஞ்சு அது சார் ஐயோ போறான் நோக்கடிக்காரு டாக்டர். அந்த வயிற்றுல ஐயோ அது குழந்தை குழந்தை பாலத்துக்கு தீக்காயம். ஏன்டா முதல்ல சொல்றா? நீ எங்க சொல்ல விட்டு என்ன மாமா என்னாச்சோ? வா பட்டாசு வெடிச்சு குழந்தை வயிற்று சுட்டுட்டா என்னாச்சு பாத்தீங்க? என்னடி பண்ண? என்ன பண்ண? ராக்கெட் விட்டியா? ராக்கெட்டை வயர்ல விட்டுறாண்டி, வயிற்றுக்குள்ள விட்டுக்கப்படா. இல்ல காமி காமி ராக்கெட் காயவே பெட்டர். இல்ல சொல்றேன் ராசியான டாக்டர்னு சொன்னேன். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதுல ஒண்ணு பண்ண வேண்டாம். அப்படி ஒண்ணு இல்ல மாமா. ஷீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சும்மா ஆடுற மாதிரி தான். கம்பெனி வந்து ஏதோ சுத்தினேன். நான் போய் சொல்ல கம்பெனி சுத்தி கீழே விட்டோன்னு அதை விட்டு தண்ணி தூக்கி விட்டான். வெரி ரெடியா இருக்கு. இவதான் நான் தான் தண்ணியில நிக்கிறேன். வெரி வெல் டன். நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் மாமா. கம்பெனிக்கு எப்படி போத்திருந்து ரொம்ப சீரியஸா போயிருக்கோம். தீப்புண்ணுக்கு தண்ணியில நினைக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். அப்படியா? குழந்தைய பார்த்து கால அப்பாயிண்ட் பண்ணிட்டா ரைட் சாய்ஸ். அப்பாயிண்ட் பண்ணலையே, இன்னும் பண்ணலையே, அது உங்க இஷ்டம். ஏன்னா ஏதாவது ஃபீஸ் கேட்க போறியா? கேட்க போறேன். ஏன்னா
ஆத்துக்கு மாட்டு பொண்ணு வந்துடுடி. என்ன என் பையனுக்கு என்னடி குறைச்சல்? சாட்சாத் என் மாதிரியா இருப்பான். வெயிட்ல கூட பாத்துக்கமா. பயங்கர இன்ட்ரெஸ்ட் டாக்டர். ஆமா, உன் பேர் என்னன்னு சொன்ன? கேளு, இந்த சண்முகிய நம்ம குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. சரி, நம்மள விஷயம் எல்லாம் சரி பேசிட்டோம். குழந்தையை காப்பாத்துறதுக்குன்னே நீங்க வந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சொன்னாலும் நீ சொல்ல, சொல்ல நீ சொன்னாலும் சொல்லனால குழந்தைக்காக வந்தேன். குழந்தைய பார்த்துட்டு தான் வந்தேன். அதான் சொன்னேன். பெரியவா சொல்லுவா தெய்வம் நேர்ல வராது மார்வேஷத்துல தான் வரும்னு. உங்க விருப்பத்துல வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. மாமியை கூப்பிடாமையா? அப்படின்னு கூப்பிடுறேன். இது உங்க அண்ணன் நினைச்சுக்கோங்க. இங்கேயே தங்கிடுவோம். 5 மணிக்கு ஆத்துக்கு போயிடணும். ஏன் மேக்கப் மேக்கப்? இப்போ ஆத்துக்கு போறேன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் செஞ்சு மேக்கப் பண்ணுவேன். சரி பரவாயில்ல. ஆனா குழந்தை உங்க குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க. அவள் பெட்ரூம் கழிச்சு போங்க. நான் போய் வந்து பாயிடுறேன். சாரி, பெட்ரூம் நேரா போய் லெஃப்ட். வாஸ்துப்படி லெஃப்ட்ல தான் இருக்கணும். உங்க இடத்துல கரெக்ட். குழந்தை காலேஜ் போய் மெடிக்கல் ஷாப்ல இதுல எழுதிக்கிற வந்து சீக்கிரமா வாங்கிடுவா. சரி, எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சா? என்ன வந்திருக்காடா? வரட்டா இருக்கட்டும். அதான் வந்து நினைப்பா. வேற பாருங்க. ஏமா நீ என் கூட ஆபீஸ் போறீங்களோ? வரேப்பா. உனக்கு அமிச்சல என்ன? அந்த மாமி பார்த்தா அசத்துல. உங்க அம்மா ஒரு கால் சொல்ல வந்தியா? அதே லுக்கில் பண்றேன். வழிய தெரியுமா இருக்கேன். அப்பா ரொம்ப முக்கியமா இல்லப்பா. மனசுல இந்த மாமின்னு சொல்றேன். இல்லப்பா. கனவாடி. எப்படி கண்டுபிடிச்சு? நீ அப்பாவோட வாசனை எனக்கு தெரியாதா? வாசனை வேற யார் என்ன இப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பா? மாமின்னு சொன்னான். இல்லப்பா வலிக்குது. இனிமே வலிச்சாலும் மாமி தான் அப்பா இருக்கு. சரி கை காட்டுங்க. இப்படி மதர் ப்ராமிஸ். சாரி மாமி ப்ராமிஸ். கட்டிக்கிட்டு எனக்காக ஊத்தாகல இஷ்டம் தான். சாரி மாமி, நம்ம ஊத்தவா வச்சுக்கிறோம். உங்க பேர் என்ன? அப்படி சொல்லி கேள்விப்படாத பேரா இருக்குது. ஆனா நல்லா இருக்குது. என்ன பண்ணுவா? பாண்டியனோட குழந்தைய பார்த்துட்டேன். குழந்தை தான் அவங்களுக்கு போயிட்டாலே. பாண்டியனுக்கு குழந்தை மாதிரி டைவர்ஸ் ஆயிட்டு அவன் சமையல் பண்ணேன். சமைச்சேன். ஓ, அப்ப பாண்டி நீங்க தான் குக்கர்னு சொல்லுங்க. குக்கர் இல்லை குச்சி. எப்படி? நீ தான் சொன்னேன். நான் ஒரு ஓட்ட வாய்ப்பா. பாண்டி இல்ல. நான் என்ன பாண்டியனையா சமைக்க போறேன்? பாண்டியன் தான் ஒரு பொண்ணு மேல காட்டு. ஸ்வீட்ல ஒண்ணு யாரு பண்ணிடுறாங்க? உங்களுக்கு எப்படி ஏன் பேரு? பாண்டியன் சொன்னா. பாண்டியன் என்ன பத்தி உங்ககிட்ட சொன்னாரா? என்ன சொன்னாரு? பரவாயில்ல தைரியமா சொல்லுங்க. உங்களுக்குள்ள என்ன பேச்சு? பாண்டியன் பரவாயில்ல சொல்லுங்க. பாண்டியன் சொன்னார். அப்பதான் கூட 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 ஆடுற பொண்ணுன்னு சொன்னார். அவ்வளவுதானா? ஆமா நீங்க யாரு? நான் பாண்டியனோட சண்முகி. ஒரே ஒரு சமையலுக்காக பாண்டியன் இருந்து வச்சுருக்கேன். ஏய் இன்னும் பிடித்தமா பாக்குறேன். நான் சமையலுக்கு மட்டும்தான் வந்தேன். நீ எதுக்கு வந்த? அத்தை நான் மெனி டைம்ஸ் கேட்டு பார்த்தேன். அது என்னமோ முக்கியமான விஷயமா அத்தை பாண்டிய கையில தான் சொல்லுமா. அவரு நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க 2 பேரும் பேசிட்டு சொல்ல வந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்ண வேணுமான்னு ஒட்டு கேட்டிருந்தேன். மாமி, நீங்க மாடிப்படி ஏறி சொல்லவே எனக்கு ஒரு டவுட். இல்ல பாண்டி இருக்கானே, அவன் கரிமீன் எல்லாம் துண்ணுவான். நீங்களோ ஐயமாருக்கோ உங்க சமையல் அவனுக்கு எப்படி தோது படும்? இந்த கவலை பாண்டியன் பட வேண்டியது. நீங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு. அத்தை நான் பாண்டிய கையில தான் சொல்லுவேன். பாண்டிய வாத்தோம். சரிப்பா, நீ யாரு சொல்லு, என்ன விஷயம் வந்த? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. பாண்டியன் வந்துட்டோம். பாண்டியன்கிட்டே சொல்லிட்டேன். நீங்க தான் சொல்லக்கூடாது. நான் பாண்டிய கையில தான் சொல்லுவேன். பாண்டி கையில சொல்றேன், என் கால சொல்றேன். வராது. உங்க 2 பேருக்கும் பாண்டியன் வரணும், அவ்வளவுதானே? அப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்காம இருக்கீங்கோ? இல்ல குளிக்காம வந்துட்டீங்களோன்னு கேட்டேன். சமையலுக்கு முன்னாடி ஆச்சாரமா குளிச்சுட்டு தான் சமையல் பண்ணுவேன். சுத்தமான மாமி. പാണ്ഡ്യൻ മാറണ്ടേ? പാണ്ഡ്യൻ அப்பா நீ குளிச்சியா?
சென்ட் வாசம் தூக்கலா இருக்கே குளிக்காம வந்துட்டியோன்னு கேட்டேன். யோ நான் ரொம்ப ரிஸ்கான பாட்டியா இருக்கும் போட்டு സെറ്റപ്പ് ചെയ്യണം എന്തെങ്കിലും ആളെന്തോ സെറ്റപ്പ് ചെയ്ത് ഐഗിരി നന്ദിനി നന്ദിത മേദിനി വിശ്വ വിനോദിനി നന്ദനുതേ गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते पुष्ण तन्नियमुंdu கொட்டனு சுச்சில மந்திரம் பச்சிருக்கேன் சரி சரியா ഫാന് ഓ അങ്ങോട്ട് കറങ്ങുമ്പോ ആൾ വളരെ ഫ്ലെക്സിബിൾ ആണെന്നുള്ളത് കുറെ സ്ഥലത്ത് കാണിക്കുന്നുണ്ട്. ഡാൻസർ കൂടിയല്ലേ? என்ன மாதிரி பைப்ல ஏன் வர பைப்ல தண்ணி வரலாம் அதான் நானே வந்து பார்த்தேன். പൈപ്പിൽ തണ്ണി വല്ല നാനേ വന്ന് പാത്തേ അല്ലേ അതുകൊണ്ട് ഞാൻ പിന്നെ വന്നു എന്നിട്ട് ആ ഡയലോഗ് ஹாய் ஐயோ என்னது பழகால மீட்டி ஏத்துறீங்க பார்த்துட்டு விட்டேன். சொல்லவே இல்ல சொன்னேனே எப்ப செத்தாரு அது ஒரு நாளா சொன்னா அப்பவே ஏன் எடுக்கல செத்தது எடுத்து வச்சுட்டோம். ஐயோ மீட்டியா அப்பவே எடுக்கல இப்ப டைம் கிடைச்சு இப்ப எடுத்துருந்தேன். என்னது பொட்டு ஓ அது எங்க அம்மாவோட போட்டு அப்பா செத்ததும் அம்மா போட்டு எடுத்துட்டாங்க. நீ மீசி எடுத்துக்கே பொட்டையாவது வச்சுக்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. உனக்கு மீசி இல்லை நீ வேணா ஐயோ பொம்பளை எல்லாம் பேச இல்லையா? நான் முதலியாரிங்க குத்துக்கிற மாதிரி புரியுதுல நீ அது கையிலே பேசுக்கிறியா? இப்ப என்ன பேசுங்களேன். அப்பா தவறிக்கார கண்ணா இப்போ ஐயோ முதலியா சேர்ந்த பொண்ணு வேலை பார்த்தாங்க. சந்தோஷமா ஏதாவது சொல்லுங்க. சந்தோஷமாவா? அவை கண்ணகி வந்துருச்சு தெரியுமே. பாண்டியா நீங்க அந்த மாமியும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எப்படி தெரியுது கேட்டா நீங்க தானே சொன்னீங்கன்னு என்னைய மடிக்கிறது. நான் ஒரு ஓட்ட வாய் என்ன முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லப்பா நீயும் சொல்லல ஆனா எனக்கு எப்படி தெரியும். நீ வந்தா முக்கியமான விஷயம் அதான் இருக்கும். என்ன விஷயம்? சரி முதல்ல நடக்கிறது அப்புறம் சொல்றேன். அவ்வளவுதானே முதலியா நான் போயிடுறேன்ப்பா. என் மேட்டர் சொல்லி நான் போயிடுறேன். பாண்டியா உனக்கே தெரியும் நான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன். சைவ முதலியா மணி இருக்காங்களே அவங்க பிராமணாடுவோம். உனக்கு சைவ சமைக்க சொல்லோ எனக்கு கொஞ்சம் சேஃப்டி சமைக்க சொல்லுப்பா. அதெல்லாம் நான் கமிட் பண்ண முடியாது. நீ என்ன கமிட் பண்ணிக்கிற? மாமி தான் கமிட் பண்ண சொன்னேன். ஐயோ மாமி உண்டாவோ ஐயோ ரொம்ப குடிக்கிறாங்க முதலியா. சத்தம் கேட்டு சத்தம் போட்டு குடிக்கிறாங்க. ஐயா அரப்பு போட்டு குடிக்க சொல்லுப்பா. நல்லா தூக்கும். பாக்க போறேன் நான் கவலையில அந்த ஆம்பளைனால ரொம்ப வைக்கப்படுவாங்க. ரொம்ப கூச்ச சுபாவமா தொட்டாலே இப்படி ஆயிடுவாங்க. நான் கேட்டு சொல்றேன். என்ன ஆச்சு மாமி? ஒண்ணும் இல்ல பாத்திரம் விழுந்தது பாத்திரம் தான் முதலியா வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஏதாவது இருந்தா சொல்றேன். சொல்றாங்களா முதலியா? என் மேட்டு சொல்லி போயிடப்பா முதலியா கத்துக்கானிய. ஐயோ என்ன முதலியா நீங்க பச்சை புள்ள மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வயிற்றுல அடிக்கவா? சரி உங்களுக்கு அந்த விஷயம் தானே நான் கேட்டு சொல்றேன். அவங்களுக்கு கூச்ச சுபாவம் முதலியா. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன எனக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம் கூச்ச சுபாவம். ஒண்ணும் இல்ல போய் உட்காருங்க. என்ன மாமி? ஐயோ முதலியாரு அவருக்கு சேர்த்து சமைக்க முடியுமான்னு கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணி சத்தம் போடுறீங்க? திடீர்னு முதலியாருக்கு சொன்னேன்னா நான் போகிறதா மூக்கு முடியாத பார்த்தாலே சைக்கல. உனக்கு வேணா அவரு முதலியாரா இருக்கலாம். எனக்கு முதலி யாரோ அவருக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாதுப்பா. அப்படி என்ன நாட்டை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜென்மம். சரி விடுங்க மாமி. இத பத்தி நான் என்ன பேசவே இல்ல. ஷாக் அடிச்ச மாதிரி பேசுறீங்களே. பாவம் முதலியார் காலில் விழுந்துற போது மாமி. பாண்டியே என்னாச்சு? பயங்கர ஷாக் முதலியார். 440 வாட். ஓ அந்த வாட்டா? கோலத்துல அவங்க எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுறது ஷாக் அடிச்ச மாதிரி இல்லையா? கேக்குறியா? கேட்டது மாட்டாங்க மாடல் சொல்ல வேண்டியதானே. அதுக்கு என்ன ஷாக் அடிக்கிற மாதிரி பேசணும்? ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. செத்து போச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க முதலியார். நான் பாண்டியா ரெண்டுக்கு வீட்டுக்கு வர இப்படி இன்சல்ட் பண்றீங்க. விருந்தவங்களை பத்தி மேல ஒரு என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? தெரியாம தானே உள்ள கேக்குற. என்ன கேட்டு இன்சல்ட் பண்றீங்க? என்ன விஷயம்? ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் சொல்லுவா. நீ பாடி மட்டும் இல்ல எனக்கும் ஜோசப்புக்கும் மட்டும்தான் தெரியும். ப்ரொடியூசர் ஹரிதா ஜோசப்கே சொன்னாரு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வரப்போகுது. நான் தான் நியூஸ் கொடுத்தேன். இன்னையில இருந்து நீ டான்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணிடல டான்ஸ் மாஸ்டர் பண்ணி டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்ட.
இது என்ன ரியாக்ஷன்? ஃப்ரீயாவே அப்படி சொல்லிட்டேன். ஐயோ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you ரத்னா. நான் எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன். எனக்கு ஒரு ட்ரீட் கிடையாதா? என்ன ட்ரீட் பண்ண கேட்டு கொடுத்தேன். நான் என்ன கேட்க போறேன்? எனக்கு கல்யாணம் படிக்க. ஓ மாமி உள்ள இருக்காங்க. அது நல்லது. மாமிட்ட சொல்லிட்டு வரேன். அவசரமா வெளியே போலாமே. இல்ல உள்ள போயிட்டு வெளியே போனோம். சரி உள்ள போலாம். இல்ல பாத்ரூம் போனோம். பாத்ரூம்ல தான் மாமா இருக்காங்களே. அவங்க வெளியே வந்தது நான் உள்ள போவேன். இது என்ன பர்சனல் விஷயம் எல்லாம் கேட்டுருப்பேன். நீ நாளைக்கு வா விதானமா பேசுவேன். சரி நாளைக்கு வரேன். பாய். என்ன முடியாது பாத்தியா மூஞ்சி மேலேயே கை வச்சுட்ட பாத்தியா? நீங்க ஏன் மூஞ்சி ஆக்க வச்சீங்க? தம்பி வந்தா மூஞ்சி பார்த்து பேசி போலாம் நின்னுக்கிறீங்க. ஐயோ அவங்கதான் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாய்ஸ் பூரா குளிப்பாங்க, கரைஞ்சல் போறாங்க. உருவா அங்க இருந்தா நான் வர முடியாது, நான் இருந்தா அப்போ வர முடியாது. ஏன் கூச்சமா? ஆமா எனக்கு எதுக்கு அவங்க பேச மாட்டாங்க. அப்ப நாளைக்கு வச்சுக்கலாம் இல்லையா? ஆமா இதான் கொஞ்சம் போங்க. ആരും പോണില്ല. வீட்டிலும் பேச ഡാൻസ് മാസ്റ്ററായി. മറ്റേതില്ല. ആ അസിസ്റ്റന്റ് അല്ല. ഓ മറ്റേതിന്റെ കാണിക്കുന്ന ഒരു സോങ് ഉണ്ട്. അതായത് ആ ഒരു ദിവസം ഇറങ്ങി ഓടുന്ന നീയല്ലേ? ആ ഒരു കോമിക് രീതിയിലെ കാണിക്കുന്നത്. അത് ആളുടെ ആ ഒരു ലൈഫായിരിക്കും കാണിക്കുക, ഒരു ദിവസത്തെ ഒരു ഡേ ഇൻ മൈ ലൈഫ് ഒക്കെ പോലെ. ഡാൻസ് ഡാൻസ് സംവിധായ കമ്പോസിഷൻ ദേവസ്വം. SPB സാറല്ലേ പാടിയിരുന്നത്? അപ്പൊ അത് കഴിഞ്ഞ ആള് പോകുന്നത് ഈവനിങ് ഡാൻസ്. ആ മ്യൂസിക്കിൽ ചേരുന്ന രീതിയിലുള്ള സ്റ്റെപ്പ്. ആള് ലാസ്റ്റ് പട്ടീനെ പോലെ വരണത്. ഓ 12 മണി കഴിഞ്ഞിട്ടാ വരണത്. എല്ലാം കഴിഞ്ഞ് വരുമ്പോഴേക്ക് സമയമാവില്ലേ?